இப்படிலாம் உங்க வருமானத்த இன்கிரீஸ் பண்ணுமோ, அதுக்கான நல்ல வழிமுறைகள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான அமைப்பாக உங்களுக்கு இருக்கிறதுனால, இன்றைய தினம் நீங்கள் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா, தினசரி ராசி பலன்கள் ஒரு ஜோதிட ரீதியாக வழிகாட்டுதலாக உங்களை வந்தடைய நீங்கள் கண்டிப்பாக இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக தினசரி ராசி பலன்களை உங்களை மொபைல் தேடி வந்தடையும் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் இதர சுபகாரிய தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களின் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து, மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்து, சித்தர்களின் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது, இன்றைய தினம் புதன், குரு, சந்திரன் என அனைத்து கிரகங்களும் சூப்பரான நிலையில் அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் 10ஆம் இடத்தில் சந்திர பகவானும், 4ஆம் இடத்தில் புதனும், 7ஆம் இடத்தில் குரு பகவானும் மிக மிக யோகமான அமைப்பாக அமைந்துள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு யோகமான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பிருதுங்க. இன்றைய தினம் மிக மிக பெரிய காரியங்கள் கூட நீங்கள் எளிதில் முடித்து கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால, எடுத்த காரியங்கள் எல்லாத்திலையும் வெற்றிகள் கிடைக்கும். ஒரு வெற்றிகரமான நாளா இன்னைக்கு அமைவீங்க. கண்டிப்பா இன்றைய தினம் நீங்கள் அதன் மூலமாக உற்சாகமாக சந்தோஷமாக நாளை இன்றைய தினம் முழுவதும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அனைத்து காரியங்களும் முயற்சி செய்யுங்கள். ஏற்கனவே முயற்சி பண்ணி தோல்வியடைந்த காரியங்களை கூட இன்றைய தினம் நீங்கள் மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகம் நண்பர்களே. இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக, அதுவும் பெரிய பெரிய வேலைகளை கூட சுலபமாக செய்து கொடுத்து மற்றவர்களை அசத்தக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெற உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் வருங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களது வருமானத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வழிவகையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்க இன்னைக்கு நீங்க சிறப்பாக பிளான் பண்ணலாம். உங்களுக்கு வரக்கூடிய அந்த நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு இன்னும் சிறப்பானதாக நீங்கள் மிகப்பெரிய டீலையும் கூட முடிக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது கெட்ட பழக்கங்கள் தான் உங்களுக்கு கேடாக அமையும் என்பதால், நீங்கள் உங்களது கெட்ட பழக்கங்களை முடிந்தவரை ஒதுக்கி விடுவது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் பேங்க் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினம் நீங்க ரொம்ப ரொம்ப பிஸியா இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கு வீட்டுல பண்றது மூலமாக உங்களது வேலைகள் இன்றைய தினம் ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் அலுவலக பணிகள் இல்லாம வீட்டிலையும் உங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கலாம். வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன நஷ்டங்கள், இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கோட்டை விடாமல் இருப்பதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ஏன்னா இன்னைக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு வரும் நண்பர்களே. எனவே நீங்கள் கவலைப்படாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துவதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஒரு ஆர்வமாக இருங்கள் நண்பர்களே. கடினமான உழைப்பை சரியான டைரக்ஷன்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, சரியான திசையில நீங்க நோக்கி உங்களது உழைப்பை போட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக அதற்கான நல்ல பலன்களை இன்றைய தினம் உங்களால் ஈட்ட முடியும். ஒரு மிகச்சிறந்த நாளாக உங்களுக்கு அமைப்பிருதுங்க. இன்றைய தினம் பழைய பாக்கிகள், ரொம்ப நாளா வசூல் பண்ண முடியாத பாக்கிகள் எல்லாம் வசூலாகி உங்களது நிதி நிலைமை மேம்படுவதால் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கும். மன நிம்மதி பெருகும் நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். எனவே காரிய வெற்றிகள் உங்களது வியாபாரத்திலும் இருக்கு, அலுவலக பணிகளிலும் இருக்கு. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்குங்க. பெரிய பெரிய பொறுப்பை இன்னைக்கு உங்களை நம்பி தருவாங்க. அதனால நீங்களே சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளவு பெரிய வேலை எங்க நம்பி கொடுத்துட்டாங்களேன்ட்டு மனசுல ஒரு சந்தோஷமும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. எனவே மதிப்பு மரியாதை உங்களது அலுவலகத்தில் இன்னைக்கு அதிகரிக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளா இன்னைக்கு அமையும். சரியான டைரக்ஷன்ல நீங்க உழைங்க. கண்டிப்பாக பிளான் பண்ணி உழைங்க. உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஊதியம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் ஓய்வு நடத்த ஏதாவது மனதிற்கு பிடித்தமான புத்தகங்களை படிப்பது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். இன்னைக்கு உங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, திடீரென்ற சில ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அந்த ரொமான்ஸ் உணர்வுகள் மூலமாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சண்டையாக இருந்தாலும் சரி, அல்லது
நல்ல ஒரு புரிந்துணர்வு மற்றும் ரொமான்ஸ் உணர்வாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதிகமான இனிமை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையறதுனால, காதல் வாழ்க்கை இன்றைய தினம் கட்டாயமாக உங்களுக்கு இனிக்கும் நண்பர்களே. எனவே மிக மிக சிறப்பான ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் திருமணமானவர்களுக்கும் அதே போலதான். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அதையும் ரசிச்சு இன்னைக்கு சண்டை போடுவீங்க. அதையும் இன்றைய தினம் நீங்கள் சந்தோஷமாக இனிமையாக ஏற்றுக்கொண்டு சண்டை போடுவதில் கூட ஒரு இனிமையை காண இன்றைய தினம் கண்டிப்பாக முயற்சி செய்வீர்கள். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு இனிக்கும் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப சூப்பரான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுது. நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது கடினமாக உழையுங்கள். கண்டிப்பாக பிளான் பண்ணி சிறப்பாக உழையுங்கள். நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாளா இன்னைக்கு அமையுங்க. பெரிய யோகமான அமைப்பாக கிரக அமைப்புகள் காணப்படுது. எனவே ட்ரை பண்ணுங்க நிறைய விஷயங்களை. சரியான டைரக்ஷனை நீங்க இன்னைக்கு ஃபைன் பண்ணுங்க. சூப்பரான பெரிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல்கள் தினசரி ராசி பலன்கள் வாயிலாக ஒரு நாள் முன்னதாகவே உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்கள் நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜ் அமையும் நண்பர்களே. ஸோ 2 பெனிஃபிட் இருக்கிறதுனால 2 பேருக்குமே பெனிஃபிட் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் லைட் எல்லோ கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு லக்கீஸ் கலரா அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது கன்னிராசி நண்பர்களில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரம் சூப்பரா இருக்குங்க. இந்த தினம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது வியாபாரத்தில் காண முடியும் என்பதால் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் ஒரு லக்கி டேவே உங்களுக்கு அமைவது நண்பர்களே. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கொஞ்சம் உங்களது சகோதர சகோதரிகளிடம் அனுசரித்து போறது உங்களுக்கு நல்லது. மேலும் உங்க ரிலேட்டிவ் உங்க உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு சண்டை போடாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. சூப்பரான ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் ஏதாவது காஸ்ட்லியான திங்ஸ் தொழில்நுட்ப கருவிகள் ஏதாவது நீங்க உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா உங்க அலுவலக பணிகள்லயோ அல்லது உங்க பர்சனல் வாழ்க்கையிலயோ நீங்க ஏதாவது டூல்ஸை வந்து யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமா யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். இல்லைன்னா அது உடைந்து போகவோ அல்லது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுத்தவோ வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. சூப்பரான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையோடு நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லதுங்க. உங்க அலுவலக பணிகள்ல விவேகமா செயல்படணும். வேகம் தேவையில்லை. குறிப்பா உங்க உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்க பேசும் பொழுதும் அவர் கொடுத்த வேலைகளை நீங்க செய்யும் பொழுதும் ரொம்ப விவேகமா நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தாலும் காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற கொஞ்சம் லேட் ஆகலாம். அப்படி டிலே ஆகுறதுனால நீங்க நிதானப்படாமல் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. லேட் ஆனாலும் இன்றைய தினம் காரியங்களில் நீங்கள் சிறப்பாக முடிப்பதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அமையும் நண்பர்களே. காரிய வெற்றிகள் இன்றைய தினம் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பட்டன் அழுத்துறவங்க இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்கு நண்பர்களே. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் உங்கள் தயவுனால வரணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே நமது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. முக்கியமாக நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். தினசரி ராசிபலன்கள் ஆன் டைம்ல ஒரு நாள் முன்னாவே உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே. மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம். மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.